இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப்பரான வடகறி அதானே? ஆமா, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பை 3 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வடை மாதிரி தட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஆட் பண்ணி மீடியம் சைஸ் வெங்காயம் 3 ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை மூடி போட்டு 1 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 விசிலுக்கு அப்புறம் வடகறி நல்லா சூப்பரா வெந்திருக்கு. இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தா நமக்கு டேஸ்டியான வடகறி ரெடி.